வேதத்தை வாசிக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு உங்களை தோற்கடிக்கிறதுக்கு வந்தாலும் அவன் வெட்கப்பட்டு தோத்து போயிடுவான். ஏன்னு சொல்லுங்க, நீங்க இந்த வேதத்தில் இந்த கருப்பு மட்ட ரெண்டுகளையும் அடங்கி இருக்கிற இந்த வேத எழுத்துக்களிலும் உங்களை குறித்து உங்களோட வாழ்க்கையை குறித்து நீங்கள் யார் என்றும் நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமியில வந்து உங்களுக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார், நீங்க என்ன நிலவரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் யாரா இருக்கிறீங்க என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது இந்த வார்த்தை தான். அனபடியா பலப்படுத்துகிற தேவனுடைய கரத்துக்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து காணப்படுவீர்களானால் அவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு போதுமான தேவனார். உங்களுடைய ஊழியங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வியாதியார் எதையும் நீக்கி அவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நாங்கள் பயந்தம் என்றால் பிசாசானவனை செயல்படுத்த முடியும். நாங்கள் விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்போமானால் தேவனை செயல்படுத்த முடியும். அந்தபடியா தான் ஆண்டவர் சொல்லுறார், நீ பயப்படாத. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆவியில் பலப்படுவது எப்படி என்று நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அந்தபடியா தேவ ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையூடாக உங்களோட பேச வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் மத்தியில் வந்து இந்த வார்த்தைகள் உங்களை புதுப்பித்து உங்களை பலப்படுத்தி உங்களோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் எனக்காக கண்களை மூடி இந்த வார்த்தை 1க்கு 30, 60, 100 உங்களுக்கு பலன் கொடுக்கத்தக்கதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக மாறும்படியாக ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்கு அபாயத்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக புறப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக புறப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, நானே உங்களிலிருந்து பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர். எங்களுடைய பலத்திலேயோ எங்களுடைய ஞானத்திலேயோ எங்களுடைய மேன்மையில் எதுவும் இல்லை சுவாமி. எல்லாம் உங்களுடைய கிருபை, உங்களுடைய கருத்துக்களை நான் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய நாவையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நாங்கள் 6வது வசனமாக ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் எடுத்து ஒரு வாசிங்க. மற்றவர்கள் நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொல்லி தேவன் உங்களை கொடுத்து சொல்லி. ஆமென். பயப்படாது. பயந்தா பிசாசானவனை கிரிய செய்யறதுக்கு அனுமதிக்கிறோம். பயப்படாம நாங்கள் விசுவாசிகளா இருந்தால், விசுவாசித்தால் தேவன் என்ன செய்வாராம்? உங்களுக்குள்ள செயல்படுவார். நாங்கள் பயந்தம் என்றால் பிசாசானவனை செயல்படுத்த முடியும். நாங்கள் விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருப்போமானால் தேவனை செயல்படுத்த முடியும். அந்தபடியா தான் ஆண்டவர் சொல்லுறார், நீ பயப்படாதே, நீ என்ன காரியத்தை குறித்தும் நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னுடைய தேவன் சொல்லுறார். யாராவது இப்படி உங்களை தேற்றினது உண்டா? மனுஷன், நீ பயப்படாத, நான் உன்னோட கூட. ஏன் பயப்படுகிறான்? நான் உன்னோட கூட, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன், நான் உனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி யாராவது இந்த நாட்கள் உங்களை தேற்றி இருக்கிறாங்களா? உங்களை ஆற்றி இருக்கிறாங்களா? உங்களை பலப்படுத்தி இருக்கிறாங்க? ஆனா வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த பரிசுத்தமுள்ள தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே. இது உங்களை ஒரு தேற்றுகிற வார்த்தையா இருக்கட்டும். நீங்கள் என்ன மனநிலையில, என்ன சூழ்நிலையில, என்ன காரியத்துக்காக பயப்பட்டு சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, தேவன் இந்த கால வேளையில நம்மளோட பேசுகிறார், நீ பயப்படாத. இது யாருக்கா? சிறியவருக்கா இருந்தாலும் சரி, இது பெரியவருக்காக சரி, இந்த வார்த்தை உங்களிடத்துல மறுபடியும் வருதுன்னு சொன்னால், உங்களுடைய ஊழியத்தை குறித்தோ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்தோ, அல்லது உங்களுடைய சுகத்தை குறித்தோ, அல்லது உங்களுடைய கல்வியை குறித்தோ, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை குறித்தோ, நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இந்த கால வேளையில் ஜீவனுள்ள தேவனாக உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார்.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறாங்க? ஆமென். விசுவாசிக்கிறார்கள் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிச்சு ஆமென் சொல்லும் போதுதான் நீங்கள் பயப்படாதே சொல்ற அருமையான தேவனுடைய அந்த தேற்ற வார்த்தை உங்களுடைய இருதயத்துல வந்து அது நிலவரப்படும். ஆமென். நல்லபடியா ஆண்டவர் சொல்றார், உன்னை பலப்படுத்து, முதலாவது உன்னை பலப்படுத்திட்டு தான் உனக்கு நான் சகாயம் செய்வேன். உன்னை பலப்படுத்த, என்ன நிலையில இருந்தாலும் சரி, என்ன நிலையில இருந்தாலும் சரி, நான் உன்னை பலப்படுத்துவேன். பலப்படுத்துறதுக்கான 3 வழிகள் இருக்கு. ஆமென். அதை கடந்த காலங்களில் நான் கற்றுக் கொடுத்திருந்தேன். ஆனா இந்த நாளிலும் மறுபடியும் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறதுக்கு தேவனுடைய திட்டமா இருக்கிறபடியா என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனபடியால் நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம். இன்னும் முதல் உன்னை பலப்படுத்தி பின்புதான் உனக்கு சகாயம். சகாயம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லினேன், அது உதவி செய்வது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை பயப்படுத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். முதலாவது பலப்படுதல். பரிசுத்த பவுல் இந்த 9ஆம் அப்போஸ்தலர் எடுக்க வேணாம், 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் 3 நாள் ஆகாரம் புசியாமல் அவன் பலவீனமாய் இருந்தான். என்ன, ஆவியிலும் சரி ஆத்மாவிலும் சரி அவன் பலவீனமாய் இருந்தான். பரிசுத்த பவுல் ஏன், அவன் தமஸ்குவில் எருசலேமிலிருந்து தமஸ்கு வந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களை பிடித்து கட்டி கொண்டு போய் எருசலேமில் காவலில் போடும்படியாகவும் அவர்களை துன்பப்படுத்தும்படியாகவும் பரிசுத்த சவுல் புறப்பட்டு வெளிக்கிட்டு நிருபங்களை பிரதான ஆசாரியர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் போறான். போற இடத்துல நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவனை நடுவழியில சந்திச்சு பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை போல அவனுடைய கண்களை குருடாக்கப்பட்டன்னு சொல்லி பார்க்கணும். அதுபடியாத்தான் அவன் 3 நாள் புசிக்காமல் குடிக்காமல் ஆகாரங்களை உட்கொள்ளாமல் பலவீனமாக இருந்தான். அதற்கு பின்பு அவன் குடித்து புசித்து பலப்பட்டான்னு சொல்லி, இது சரீர பிரகாரமாக இருக்கிற பலத்தை குறிக்குது. ஆனால் அவன் ஆவிக்குரிய பிரகாரமும் அவன் பலன் அடைந்தான் என்றால், இந்த தேவன் சவுல பரிசுத்த பவுலாக தெரிந்து கொள்வதற்காக தேவன் திட்டமிட்டார். இவன் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தான் இவன் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷனாக, ஒரு போதகராக இவரை தேவன் ஏற்படுத்தினார். வேதத்தில் நீங்க திறந்து பார்க்க, இவர் யாருக்காக இவர் கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும். இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்றது தேவனுக்கு தெரிந்து அவரை தெரிந்து கொண்டார். அதுபடியா தேவன் அந்த வழியில சந்தித்து முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி தேவன் அவனோட பேசி அவன் கண் பார்வையற்ற நிலவரத்தில் கைலாக கொடுக்கிறவரிடத்தை உதவியை தேடி போய் 3 நாள் புசிக்காம குடிக்காம இருந்து ஒரு ஆகாரங்களை உட்கொண்டு அவன் பலப்பட்டான். இது ஒரு சரீர பிரகாரமான பலப்படுதலும் ஆவிக்குரிய பிரகாரமான பலப்படும். அவன் ஆவியில பலப்பட்டான். ஆனபடியா அவனுக்கு கண் பார்வை கிடைத்து தேவனுடைய காரியங்களை செய்யும்படி தாமதிக்கல, கொஞ்சம் தானே தாமதிக்கல, துரிதமாக தேவனுடைய காரியங்களை செய்யறதுக்காக அவன் இறங்கினான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆனபடியா அந்த பவுல் பரிசுத்த பவுலாக மாறினது, அவன் இப்படிப்பட்டதாக மாறினது, அது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவன் அவனை பலப்படுத்தினார். தேவன் பலப்படுத்தி அவருக்கு சகாயம் செய்தார். என்னை பலப்படுத்த, உங்களை பலப்படுத்துற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் எங்களுக்கு இருக்கு. இந்த நாட்களில் ஒரு புதிய ஒரு பலன் எங்களுக்கு தேவை. கடந்த அசாதாரணமாக நாங்கள் வாழ்ந்துட்டு போக முடியாது. இந்த நாட்களில் விசேஷித்த பலன் தேவை. அதுக்கு கர்த்தரிடத்துல தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் சரி, வேத வாசிப்புல சரி, ஒரு அபிஷேகத்துல சரி, கர்த்தரிடத்துல தான் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இடத்துல காத்திருக்கும் போதுதான் உங்களை பலப்படுத்துற தேவன் உங்களோட கூட வந்து உங்களை பலப்படுத்தும். சும்மா நாங்கள் 24 மணித்தியாலங்களில் வீணாக கழித்து விட்டு போட்டு பலவீனராகவும் நோயுற்றவர்களாகவும் எதுக்கும் தகுதி இல்லாதவர்களாகவும் அங்கலாய்க்கிறவர்களாக திகில் அடைகிறவர்களாக ஏதோ வாழ்க்கையை ஏனோ தானோ ஒரு வாழ்கிற வாழ்க்கையாக வாழாத படிக்க தேவனுடைய காரியங்களுக்கு நான் இந்த நாட்களில் உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்களுக்கு பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு இடத்துல
அந்த சுமித் விக்கில்சன் என்ற ஒரு தேவ மனுஷன், அவர் லண்டனை சேர்ந்த தேவ மனுஷனாக இருந்தார். அவர் என்ன செய்தார்னு சொன்னா, ஒரு கூட்டம், அவருக்கு அடிக்கடி கூட்டங்கள் நடக்கிறது, தேவனுடைய ஆராதனைகள் கூட்டங்கள் மேடைகள்ல போட்டு நடக்கும். அப்ப இவர் போட்ட ஆராதனை கூடத்துக்கு பக்கத்துல ஒரு பேய் பிடித்த ஒரு நபர், ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் அங்கே காணப்பட்டார். நாங்க கூட்டத்தை நடத்துறோம்னா இந்த பக்கத்து வீட்டுல ஒரு பேய் பிடித்த ஒரு வாலிபன் இருந்தார். அப்ப இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, இவர் சொன்னாங்க, இப்படி பக்கத்துல ஒரு வாலிபன் பேய் பிடிச்சிருக்குது, அவரை சுகமாக 19 பேருக்கிட்ட அவர் உயிரோட எழுப்பினார். அப்ப இவர் அந்த அசாரணமாக ஒரு நார்மலா போய் அவனுக்காக ஜெபிச்சு இயேசுவின் நாமத்தினால நடவலி என்று அவன் கேட்டுக்கிறான், நீ யாருன்னு நீ யாருன்னு கேட்டு, நீ யாருன்னு கேட்டோன்னா பிறகு எல்லாத்திலும் ஒரு கலக்கம், ஒரு என்ன, நான் 19 பேரை உயிரோட எழுப்பி, மரித்து போன 19 பேரை நான் உயிரோட எழுப்பி இருக்கிறேன், இந்த பிசாசு என்ன, நீ யாரு, அப்படி போக இயலாது அப்படின்னு சொல்லி என்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டு, அப்ப இவர் பார்த்து ஜெயிச்சு அந்த டைம் முடிஞ்சு, இதற்கான டைம் முடிஞ்சு. அப்ப இவர் டக்குன்னு வந்து அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போட்டு வீட்டில் போய், இவருக்கு ஒரே மனசுல ஒரே சஞ்சலம், ஏன் இந்த பிசாசு போகல, ஏன் இந்த பிசாசு போகல, இதே போராட்டம். அப்ப அவர் ரூம்ல இருந்து, அவர் தன்னோட வீட்டில இருந்து இதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அது பின்னேற கூட்டம் நடக்கிறதுக்கான டைமும் வந்துட்டு, ஆனால் தேவனோட போராடி ஜெபிச்சு கொண்டுதான் இருக்கிறேன், அதுக்கான பதில் வேற இல்லை. அப்ப கூட்டத்துக்கு வந்துட்டு, கூட்டத்துல வந்துட்டு துதி ஆராதனை நடந்திருக்கும், பிரசங்க டைமும் வந்துட்டு இருக்கு. ஆனா இவருடைய போக்கஸ் முழுக்க இந்த பிசாசு ஏன் ஓடையில, இந்த பிசாசு ஏன் ஓடையில. அப்ப இவர் அந்நிய பாஷையில நிரம்பி புதிய ஒரு அபிஷேகத்துல பலப்பட்டார். புதிய ஒரு அபிஷேகத்துல பலப்பட்டு அக்னி அபிஷேகத்தை இறக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க பக்கத்து வீட்டில இருந்து ஒரு ஒலி ஒன்று எழும்புது, ஐயோ நான் இனி இருக்க முடியாது, இவரை இனி 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 இருக்க முடியாது என்று சொல்லி அது எழும்பி ஓட வைக்கிட்டார். ஆமே, அது எழும்பி ஓடி அந்த வாலிபன் ஓடிக்கொண்டே போகிறான். இவரும் மேடையை விட்டு இறங்கி இவரும் பின்னாக தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினால் என்று ஜெபம் பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டு போறாங்க. ஆனா ஒரு ஏரி ஒன்று வருது, அந்த ஏரிக்குள்ள அவனை தற்கொலை பண்றதுக்காக இழுத்து கொண்டு போகுது. ஆனா உடனே இவர் பிடிக்க முடியாத கட்டத்துல இயேசுவின் நாமத்தினால் அந்த வாலிபனை விட்டு போன்னு சொன்ன வேலையில அப்படியே அந்த வேலை வாலிபன் அந்த இடத்துல இதில் விழுந்து விழுந்தான், பிசாசு விட்டு போயிடுச்சு. அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம், விசேஷித்த பலம் எங்களுக்கு தேவை. அதுக்கு தான் தேவன் கூட சொல்றா, இந்த நாட்கள்ல உன்னை பலப்படுத்துவேன். முதலாவது உன்னை பலப்படுத்தினாத்தான் நீ இனி வர்ற காரியங்களை செய்யறதுக்கான பலம் உனக்கு இருக்கு. மற்றவர் உன்னை பரியாசம் பண்றதுக்காகவோ, மற்றவர் உன்னை கேலி பேச்சா பேசுறதுக்காகவோ, அல்லது 19 பேரை உயிரோட எழுப்பினவர் என்ன சின்ன பிசாசை துரத்த முடியாமல் போயிட்டு பரியாசம் பண்றதுக்காகவோ இடம் கொடுக்க முடியாது. நாங்கள் அனுதினமும் எந்த நேரமும் அந்த அபிஷேகத்திலும் அந்த தேவனுக்குள்ளாக பலப்படுகிற அந்த பலத்திலே நாங்கள் தங்கி தரிப்போமானால் நிச்சயமாக ஒருவர் இந்த ஊழியங்களையோ சரி, இந்த தேவனுடைய காரியங்களை அவமானப்படுத்தியோ வெட்கப்படுத்தியோ கிளேசப்படுத்த முடியாது. ஆனபடியா பலப்படுத்துகிற தேவனுடைய கரத்துக்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து காணப்படுவீர்களானால் அவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு போதுமான தேவன். உங்களுடைய ஊழியங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வியாதியா எதையும் நீக்கி அவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார், உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆனபடியா நாம யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துக்கு 3வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. தேவன் முதலாவது வாசனம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவனால அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால அனுப்பப்பட்ட தேவ மனுஷரா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் உங்களுக்கு. அப்ப
இது தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக உங்களுடைய இந்த சமூகத்தில் உங்களுக்கு முன்னாக நின்று பேசும்படியாக தேவன் எங்களை பலப்படுத்தி இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாக நிறுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல வர்ற ஒவ்வொரு தேவதாசர்களையும் நீங்கள் கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்துறது முக்கியம். நீங்கள் தேவனுடைய தாசர்களை, தேவனுடைய ஊழியக்காரரை கனப்படுத்தும் போதுதான் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லது இருந்தும் போனதும் பிரயோசனம் இல்லை. வாழ்நாட்களை அநியாயமாக்கி போட்டு போயிடுவோம். அநியாயமாக்கிட்டு போயிடுவோம். ஒரு எங்களோட வாழ்க்கையில் இந்த ஊழியர்கள் நடக்கிற ஒரு சம்பவம். முதலாவது ஒரு ஆத்மாவை நாங்கள் ஆதாயப்படுத்தி ரட்சிக்கப்படுத்த வேண்டும் சொன்னால் அவங்க அடிமட்டம், அதாவது ஜீரோவில் இருந்து தான் நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து, ஒரு நற்செய்தியை அறிவித்து ரொம்ப கஷ்டப்பட்டு பரிசுத்த பவுல் சொல்ற மாதிரி கற்ப வேதனைப்பட்டு தான் ஒரு ஆத்மாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்வோம். அப்படி கற்ப வேதனைப்படுத்தி ஆதாயப்படுத்துற ஆத்மாக்கள் என்ன செய்யும் சொன்னா, தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை ஆவியில் நிரம்பி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த காலத்துல வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்ற பிரகாரம் இரவும் பகலும் அந்த ஊழியக்காரன் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அந்த வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருந்து உச்ச கட்டத்துக்கு வந்துடுவாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்றபடி, மனுஷனுடைய வார்த்தை சொல்றபடியில அவன் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரத்துல நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது வாய்க்கு, அவன் தொட்டது துலங்கு, அவன் மலை மேலுள்ள பட்டணமாய் இருப்பான்னு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுற நேரம் வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. இப்ப இந்த பக்க வழியாக நுழைந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? பக்க வழியாக நுழைந்தவர் சொல்லுவாங்க, போதகரை பார்த்தியோ. என்ன சொல்லுவாங்க? போதகரை பார்த்தியோ. அப்ப இப்ப இந்த உயரத்துக்கு எழும்பும் அளவுக்கும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனை நோக்கி பார்த்த இந்த விசுவாசி இப்ப என்ன நடக்கும்? போதகரை பார்க்க, போதகரோட வாழ்க்கை என்ன, போதகரோட செயல்பாடுகள் என்ன, அவற்றை காரியங்கள் என்ன செய்யறாங்களோ, அவர் எத்தனை மணிக்கு வாரா போறா இதெல்லாம் அப்படியே பார்த்து என்ன நடக்கும்? எப்படி இந்த பாம்பு மணி இடம் தெரியுமா? பாம்பு மணி அந்த இதெல்லாம் விளையாடி பார்த்தீங்களா? அப்படியே உச்சத்தில் இருக்காங்க. லபக்கண்டு இந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தன லபக்கண்டு கீழே வந்து சீரோவுக்கு திருப்பி வந்துடுவாங்க. சரியா? இந்த இடத்துல இருக்கிறார்கள் நான் சொல்லல, யாராவது உங்களை குற்றப்படுத்துறாங்க. இந்த இடத்துல இருக்கிற எவரையும் நான் சொல்லிடுறேன். ஆனபடியாக தேவனுடைய எந்த ஊழியக்காரன் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை தரும்போது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. முழுக்க அவருடைய தேவனுடைய வார்த்தை என்று தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வசனம் என்று அதை கனப்படுத்தி அந்த வார்த்தையை நீங்க ஆமேன்னு சொல்லி எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் உங்களோட வாழ்க்கை வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியதாக நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், தொடர்ந்து வாய்க்கும். நீங்க செய்வது வாய்க்கும், தொட்டதெல்லாம் துளங்கும். அப்படியே நீங்க நீர்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட எப்பொழுதும் பச்சை பசேல் என்று இலையுதிராது இருக்கிற மரத்தை போல கனி கொடுக்கிற குடும்பங்களாக, கனி கொடுக்கிற நபர்களாக நீங்கள் யாவரும் காணப்படுவீங்க. ஆனபடியாத்தான் இதை நான் ஏதோ எனக்கு இதை நான் சொல்லணும் என்று வரையில இந்த நேரத்தில் அதை தந்தபடியா நான் சொல்றேன். வாழ்க்கையில எச்சரிக்கையா இருங்க. நாங்கள் முன்னேறி போறோம்னா பகைவர்கள் அநேகர் கூடலாம், எதிரிகள் அநேகம் கூடுறாங்கன்னு சொன்னா நீங்க முன்னேறி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க என்பதற்கான அடையாளம். தாவீது ராஜாவுக்கு பல எதிரிகள், பிரச்சனைகள் எல்லாம் அணுகுது. ஆனா என்ன நடந்தது? அவன் வர 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 உயர்த்தி அந்த சிங்காசனத்தை ஆடுகள் மேய்த்து கொண்டு இருந்த தாவீது, சின்னத்திரு தாவீத தேவன் அரண்மனை வரைக்கும் கொண்டு போனார். ஆமென். அதுபோல உங்களையும் சிங்காசனம் வர உயர்த்துற தேவன் உங்களோட கூட. பயப்படாது. ஆண்டவர் இப்ப சொல்ற, பயப்படாது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஆமென். தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை நாங்கள் வாசித்தோம். இந்த தேவனுடைய வார்த்தை அதாவது திருப்பி இருக்க வாசிங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசலாம். அதுபடியா நான் திரும்ப சொல்றேன், தேவனால் அனுப்பப்பட்ட, நானா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, குமாரனையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தேவனால் அனுப்பப்படாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது. சரியா? எத்தனை பேர் அதுக்கு ஓம் சொல்லுங்க? ஆம் சொல்லுங்க.
தேவனால் அனுப்பப்படாம இந்த இடத்துக்கு வர முடியாது. நான் எத்தனையோ தடவை நான் வரமாட்டேன்னு தான் சொல்லி கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் சாட்சி, குமாரன் கிட்ட கேட்டாலும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் சரி, நான் வரமாட்டேன், நான் வேணுமென்னு அந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறேன், ஆட்டோவில் ஆக்களை ஏற்றிறக்கிறேன், அல்லது ஏதாவது என்னால் முடிந்த சரீர பிரகாரமான ஊழியங்கள் அனைத்து நான் செய்வேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு தேவன் தான் தந்தார். என்னுடைய பலத்திலேயோ என்னுடைய ஞானத்திலோ ஒன்றும் இல்லை, அது தேவன் தந்தது. நான் சும்மா பேசுறதாலே வெக்கப்பட்டு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிற நான் தான் உங்களுக்கு முன்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. நல்லபடியா இது அவர் தான் பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்துறபடியா தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமலும் இருக்கிறது அவருடைய சுத்தம். எத்தனை பேர் அதை ஆமன் சொல்லுங்க? நாங்க நிக்கிறதும் சொல்லுங்க, நாங்க நிக்கிறதும் நிர்மூலமாகாமலும் இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அதுபடியா எதையும் அவருடைய கிருபைக்கு, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்வோம். அதுபடியா தேவனால அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் பொழிந்தறினார், கொடுத்தார். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையில, முதலாவது தேவனுடைய வார்த்தையில நாங்கள் நிதானித்தவர்களாக, நிதானம் கொண்டவர்களாக காணப்படும். தேவன் இப்ப என்ன இப்படி சொல்லுங்க, அப்படி இல்லாட்டி நாங்கள் வாழ முடியாது. எவனும் தேவ வேத வார்த்தை என்ன, தேவனுடைய வார்த்தை உங்களை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். அந்த கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்க தேவனுடைய வார்த்தையை விட்டு வேற எந்த எதையும் வெளிச்சமாக்கி கொண்டு போயிடுமா? போகலுமா? நீங்க வாழ்ந்தார்கள் அறிஞ்சார்கள் சொல்லுங்க, போகையில. அது என்ன, எங்கட பாதை வெளிச்சமான அந்த தேவனுடைய வசனம் எங்கட கால்களுக்கு இல்லாம விட்டுட்டேன்னு சொன்னா தட்டு தடுமாறி குழியிலையோ அல்லது பால்கணத்துல என்னதுக்கே விழுந்து போய் விழுந்து ஜீவன் வரைக்கும் சேதம் உண்டாயும், பிராணம் வரைக்கும் சேதம் உண்டாயும். ஆனபடியாக தான் தேவனுடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமாயிருக்கும். அப்ப அந்த வார்த்தை அருமையான, தேனிலும் மிகுந்த அருமையான தேவனுடைய வார்த்தை. இது யாருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கு? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து 55ஆம் அதிகாரம் 10வது வசனம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாது, அது அவர் விரும்புவதை செய்து அது அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது வெறுமையா திரும்பி வராது. அப்ப அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் இந்த 2 கருப்பு மட்டைக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள். அதுதான் இது அனைத்தும் அவர் வெறுமனே அனுப்பின வார்த்தைகள் இல்லை, வெறுமனே அனுப்பின வார்த்தைகள். அதைத்தான் நீங்க இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கிறது மாட்டங்கள் ஒரு கொஞ்ச நேரம் தியானிங்க. உங்களுடைய ஆயுசு நாள் பெருகும், உங்களோட வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில எந்த அந்த வேதத்தை வாசிக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு உங்களை தோற்கடிக்கிறதுக்கு வந்தாலும் அவன் வெட்கப்பட்டு தோற்று போயிடுவான். ஏன்னு சொல்லுங்க, நீங்க இந்த வேதத்தில் இந்த கருப்பு மட்ட 2 அடங்கி இருக்கிற இந்த வேத எழுத்துக்களில் உங்களை குறித்து, உங்களோட வாழ்க்கையை குறித்து நீங்கள் யார் என்றும், நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமியில வந்து உங்களுக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார், நீங்க என்ன நிலவரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் யாரா இருக்கிறீங்க என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது இந்த வார்த்தை தான். எத்தனை பேருக்கு விளங்குது? கற்றுக் கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்கள் யார், நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களால என்ன முடியும் என்றதை எங்க இடத்துல இருந்து வாசிச்சீங்க, எங்க கற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க. வேதத்தை, இந்த வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையிலிருந்து தான் நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. அப்ப இவ்வளவெல்லாம் அறிந்த உங்களிடத்துல பிசாசு வந்து உங்களை மாய் மசாலா பண்ணி அதை தோற்கடிக்க முடியுமா?
முடியாது, தோத்து போயிடுவான். இயேசுவானவருக்கு அந்த வார்த்தைகள் நிறைந்திருந்தபடியால் இயேசுவானவர் அந்த வார்த்தையை கொண்டு அவன் கொண்டு வந்த வார்த்தை முறியடித்து அவனை தோற்கடித்தார். ஓமா இல்லையா? ஓமா? சரி, அந்தபடியா தான் அதாவது வேத வார்த்தைய வாசனத்தை வாசிங்க. தேவன் சொல்ற மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி, அந்த தன்னிடத்தில் இருந்து இறங்கி வருகிற அந்த மாரியும் உறைந்த மழையும் இந்த பூமியை நனைக்கவும், இந்த பூமியை நனைச்சு அதுக்குள்ள ஒரு காரியங்கள் நடந்து கொண்டது. இது பூமியை நனைக்க வேணும். இந்த பூமி நனைக்கும் போது அதுல இருக்கிற பயிர்கள், அதுக்குள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் முளைத்தெழும்ப வேணும், அது பலன் கொடுக்க வேணும் என்றெல்லாம் அந்த தண்ணிக்கு, அந்த பனிக்கும் அந்த மழைக்கும் இருக்குமே சொன்னால் அதை விட தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனத்துக்கு இருக்குன்னு சொன்னார். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமே. வாயில சொன்ன ஆமே. ஏன்னா விளங்குனா தான் ஆமே சொல்லலாம். விளங்குதா உங்களுக்கு? இந்த மழை வந்ததுன்னு சொன்னா நீங்க சொல்லி அந்த பூண்டு பூச்சி பூண்டு பயிர்கள் எல்லாம் முளைக்குது. அல்ல நீங்க விதைக்கிறதெல்லாம் மழை இல்லாம, மழையோ பனியோ இல்லாம நீங்க விதைக்கிறது முளைக்குமா? கேட்கறதுக்கு கேள்வி. முளைக்குமா? முளைக்காது. முளைக்காது. அப்ப தேவனுடைய வார்த்தையும் அதை விட அதிகம் என்று சொல்லியிருக்கு. அதை விட அதிகம். ஏன் அப்படிதான் தேவன் அவர் என்ன நோக்கத்துக்காக, என்ன திட்டத்தை வச்சு தன்னுடைய வாயிலிருந்து அந்த வசனத்தை ரிலீஸ் பண்ணி அதை வெளியாயிட்டுறாரோ அந்த வார்த்தை அப்படியே செயல்படுத்தி உருவாக்கி அதை செயல்படுத்தி நிறைவேற்றி விட்டுத்தான் அது திரும்பவும் அது தன்னிடத்துல திரும்பும் என்று சொல்லி. இந்த மாரியும் உறைந்த மழையும் பூமியை நினைச்சிட்டு எங்க போகுது? திருப்பி வானத்துக்கு போதா போயில்லையா? நீர்வட்ட சுழற்சி படிச்சார்கள் எல்லாம் தெரியுதானே? அப்ப இந்த தண்ணி வந்து இந்த மாரியும் உறைந்த மழை இந்த பூமிக்கு வந்து நின்னுச்சு. அதுல விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்துட்டு அதுல செழிப்பையும் கனத்தை எல்லாத்தையும் பெற்று கொடுத்துட்டு அது திரும்பவும் ஒரு ஆவியாகியோ அல்லது கடலுக்கு போயோ அது திரும்பவும் வானத்துக்கு போகும். அது மாதிரிதான் இந்த தேவனுடைய வார்த்தையும் அப்படியே வந்து எல்லாவற்றையும் செயல்படுத்திட்டு எப்படியெல்லாம் விளைய பண்ணி எப்படியெல்லாம் பூவாகி அந்த அரும்பு வந்து பூ வந்து மொட்டு வந்து கனி வந்து எல்லாம் எப்படியெல்லாம் விளைய பண்ணணுமோ செயல்படுத்தணுமோ எல்லாவற்றையும் செயல்படுத்தி விட்டு அதுக்கு பலனை கொடுத்து விட்டு அது திரும்ப அந்த பனியும் மழையும் வானத்துக்கு போகும் என்றுன்னா தேவனுடைய வார்த்தையும் உங்களை குறித்து உங்களோட காரியங்கள் குறித்து இந்த வானத்தை குறித்து பூமியை குறித்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுத்தின வார்த்தை ரிலீஸ் பண்ணின வார்த்தை அப்படியே 100% கலன் கொடுத்துட்டு அது தன்னிடத்தில் திரும்பும். ஆண்டவர் சொல்றார் அது வெறுமையாய் நடத்த திரும்பாது. அது நான் சும்மா அனுப்புனதுக்கு சும்மா அப்படி போயிட்டு வந்த மாதிரி வராது. செயல்படுத்தி கிரியைகளை நடப்பித்து உருவாக்கி போட்டுதான் இந்த பயிர் பச்சைகள் எல்லாம் உருவாக்கி பலன் கொடுக்க பண்ணி போட்டு வந்தது போலதான் அது வரும். அது வெறுமையா திரும்ப. அப்ப எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை. இது பொய் சொல்ற வார்த்தையா? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையா? யோவான் 8ஆம் அதிகாரம் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். போதகரை அறியுங்கள், போதகர் உங்களை விடுதலையாக்குவார் என்றல்ல, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய போதகருடைய வாயில, அதாவது ஜோவான்ல பார்த்தது போல தேவ மனுஷர்கள தேவன் வார்த்தையை கொடுத்தால் அவர் வார்த்தையை பேசினா அளவில்லாத தேவனுடைய ஆவியை ஊற்றின நிமித்தம் அவர் உங்களை விடுதலையாக்குவார். அனபடியா இந்த நாட்களில நீங்கள் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீங்க மனுஷரை பார்க்காதீங்க, தயவு செய்து மனுஷரை பார்க்காதீங்க, மனுஷரை பார்க்காதீங்க, தேவனையும் தேவனுடைய வார்த்தையை பாருங்க. நீங்க 2 பேரையும் பார்த்து நீங்க பலப்பட்டு வாழ்ந்து வெற்றி பெறுங்க. உங்களோட வாழ்க்கையில வெற்றி உண்டாகட்டும். ஆமென், ஆமென். மனுஷரை பார்த்து விசுவாசம் விதைச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே நாம் முன்னோறி அப்படியே பள்ளிக்கு பெருகி சந்தோஷத்தோட சமாதானத்தோட வந்து கொண்டு இருக்க ஏதாவது விதைகளை விதைச்சு விட்டுருவான். களைகளை விதைச்சு விட்டுட்டு அவன் அப்படியே உட்கார்ந்துருவான். நாங்கள் அதை முழுங்கி போட்டு என்ன செய்வோம்? எல்லாத்தையும் பாதடிச்சு போட்டு நிற்போம் இல்லையா? நல்லபடியா மனுஷரை பார்க்காதீங்க, தேவனே தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, தேவனே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நம்புங்க, விசுவாசிங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் வர எந்த நாளும் தாட்சியே இருக்காது. தாட்சியன்னா குறைவே இருக்காது. தேவன் உங்களை வசனம் தேவன் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னபடி
நிச்சயமாக அந்த சத்தியமானது உங்களோட வாழ்க்கையில சகலத்திலும் விடுதலை உண்டாகும். ஆனபடியா கர்த்தருடைய வார்த்தை அப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் எரேமியாவுல சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் அதை தியானிச்சு கொண்டிருக்கேங்க நெருப்பு முண்டது அக்கினி முண்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாயிருக்கு. அது எல்லாவற்றையும் சரிப்படுத்தி செல்ற அந்த வார்த்தையா இருக்கு. தேவனுடைய வார்த்தை வேத வாக்கியம் எல்லாம் இதற்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த வாசிக்கும் 3:14 வாசிக்கும் 3:14 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. வாசிக்கட்டா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்குமா இருக்கு. அப்ப இந்த பிரயோஜனம் உள்ளவையா இருக்கு. அப்ப இது எப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை இவ்வளவுக்கெல்லாம் பிரயோஜனமாயிருக்கு. நீதியை படிப்பிக்கிறதுக்கு, சீர்திருத்துதலுக்கு, கடிந்து கொள்வதற்கு, ஒரு உபதேசம் பண்றதுக்கு எல்லாவற்றுக்கும் அது போதுமான தேவனுடைய காரியத்தை குறித்து சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் நான். அதுபடியா தேவனுடைய வார்த்தையை குறித்து மட்டும் பேசி போட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் எனக்கு கிடைக்கிற டைம்ல உங்களுக்கு மற்ற காரியத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்பேன். ஆமே. ஆனபடியா வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால எழுதப்பட்டிருக்காங்க. தேவனுடைய ஆவியானவர் தான் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி தன்னுடைய தீர்க்கதரிசிகள் தன்னை நம்புற தேவ ஜனங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து அதை எழுதப்பட்டது. தேவ ஆவியானவர் தான் எழுதி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நியாய பிரமாணங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்தார். யாருக்கு தெரியுமா? சீனாய் மலையில பரிசுத்த ஆவியானவர் வந்து விரல் என்கிற அந்த கை உறுப்பு மூலமாக அந்த கற்பனைகளில 10 கற்பனைகள் அந்த நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். அந்த பழைய ஏற்பாட்டிலும் வந்து பரிசுத்த ஆவியானவர் பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். சரிதானே? அந்த பிரமாணங்களை எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளேயே வைத்து நீங்க அவருடைய ஆலயமாக திகழும்படியாக விளங்கும்படியாக அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ற தேவனா வந்து அந்த எழுதி கொடுத்தவரையே அந்த கற்பலைகளில் எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் பிரமாணங்கள் எழுதி கொடுத்தவரையே உங்களுக்குள்ள அவர் தேவன் வச்சிட்டார். எப்படிப்பட்ட தேவன்? ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன், அவர் அந்த நாட்களில் வழிகாட்டுற தேவனாக தான் வழிகாட்டுற. இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், கலங்காதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் வேறு யாரும் இல்லை, நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி பயப்படாதே, கலங்காதே, திகையாதேன்னு சொல்லி எங்களை ஒரு தாய் பெற்ற தாய் தகப்பன் உறவுகள் எங்களை தேற்றுறதை விட அதிகமாக எங்களை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் குழந்தை அப்படி உங்களை தேய்ச்சி இருக்கிறாரா? ஆமே. தேய்ச்சி இருக்கிறாரா? ஆமே. உங்களை தேற்றினபடியாத்தான் நீங்க இந்த இடத்துல தேவ சமூகத்துல இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை மரண பள்ளத்தாக்கில இருந்து அங்கே தூக்கி எடுத்து புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கை, புதிய உயிரை கொடுத்திருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட தேவன் தான் அருமையான தேவன். அவர் எழுதி கொடுத்ததா இந்த வேத வார்த்தை. இந்த வார்த்தைகள் ஒன்றும் அது பொய்யுரையா, அது மாறாததா இருக்கு. அதுபடியா அந்த வார்த்தையை அதிக அளவில் நீங்க வாசிங்க. ஏன்னா அந்த வார்த்தையோட நிப்பாட்ட போறேன். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நீங்கள் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவனை ஜெபிக்க விடாது. எப்படி? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவனை என்ன செய்யற? கொஞ்சம் தியானிச்சு அதை ஜெபிக்க விட மாட்டான். ஏன்னா அதுல உள்ள முழு சக்தியையும் பலத்தை இந்த மனுஷன் அறிந்து தெரிந்து எடுத்துருவான்னு சொல்லி வேதம் வாசிக்க போறியா, வாசிச்சு கொள்ளு, ஆனா ஜெபிக்க விட. நீ ஜெபிக்கிறியா, ஆனா வேத புத்தகத்தை தொடரும். இப்படி இருக்கு அனுபவங்கள். அப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. நான் நல்லபடியா தான் நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்தபடியா நான் அதை சொல்றேன். வேதத்தை படிச்சேன்னு சொன்னா வேதத்தை படிச்சு கொண்டே இருப்பேன், ஜெபிக்க முடியாது. அல்லது ஜெபிச்சு கொண்டு இருப்பேன்னு சொன்னா வேதத்தை திறக்க முடியாத. அப்படிப்பட்ட நிலவரத்தை நான் என்ன குறித்து சொல்றபடியா, நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தி சொல்லல, எங்களை குறித்து சொல்றபடியா சொன்னா கடந்த காலங்களில் அப்படித்தான் இருக்கும்.
ரெண்டையும் தியானிக்கும் போதுதான் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய கிரியைகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படும். அதுபடியா வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ஜெபிச்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையை சத்தமாக வாசிங்க, அதை கூட காதுகளால கேட்கணும், அது கூட இருதயத்துல நிரப்பப்படணும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசு. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நிறைவுகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளா இருக்கட்டும். மனுஷருடைய வார்த்தை வேணாம். சொல்லுங்க, மனுஷருடைய வார்த்தைகள் வேணாம். ஏன்னா அது ஒரே சஞ்சலம் அப்பா, ஒரே சஞ்சலம், ஒரே தவிப்பு. அவன் அதை என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், அதை செய்தான், இதை அங்க ஏன் போனா, இங்க ஏன் போனா, அதுக்கே இதுக்குள்ள வந்தா, அப்படியெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு வேணாம். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தியானிப்போம். அதை தியானிக்காங்க. அதை தியானிச்சா ஒரு நாளும் நிம்மதி இருக்காது. எத்தனை பேருக்கு தெரியாது? மனுஷனுடைய வார்த்தைகளை, மனுஷனுடைய வாழ்க்கைகளை குறித்து ஆராய்ச்சி பார்த்து அதை பேசுவோம் என்றா சமாதானமா இருந்தீங்கன்னு சொல்றாங்க. கருத்தை சொல்லுங்க, சமாதானமா எப்பயாவது இருந்திருக்கீங்களா? மனுஷனுடைய வார்த்தையில பேசி போட்டு, கதைச்சி போட்டு, அவன் வாழ்க்கையை அது நடந்தது, இது நடந்துட்டு பேசி போட்டு ஏதாவது சமாதானமா இருந்தாங்க? இருக்க முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு நிறைவான சமாதானத்தை பெற்று. ஆமே, இந்த காலையிலும் அந்த சமாதானத்தை தேவன் இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் இந்த நேரத்தில் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஊழியங்கள்ல வெற்றி பெறும்படியாக, குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, உங்களோட பிள்ளைகளோட கல்வியில வளர்ச்சி உண்டாகும்படியாக, பிள்ளைகள் எடுக்கிற திட்டங்கள், தீர்மானங்களுக்கு எல்லாம் வெற்றி உண்டாகத்தக்கதாக அந்த இனம் புரியாத சமாதானத்தை இந்த நாட்கள்ல உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அனபடியாக வார்த்தையில நிலைச்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.